நல்லா மணக்க மணக்க ப்ரான் பிரியாணி ஒரு 4 பேர் நல்லா வயிறார சாப்பிட்ற மாதிரி வீட்லயே சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்ப அதிலே பட்டை வகைகள் ஒரு 4 போல ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். ஒரு 1 மினிட் போல வதக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஹாஃப் லெமன் ஜூஸ் ஊத்திட்டு கொதிக்கும் போது ரைஸ் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதும் நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம் போட்டுட்டு திறந்துட்டு நெய் எல்லாம் ஊத்தி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி வீட்லயே ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.